ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொசு அதிகமாக இருக்கிறதுனால கொசு பிடிக்கிறதுக்காக ஒரு நவீன மிஷின் ஒன்று அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். 306 ரூபா. எப்படி கொசை பிடிக்குதுங்கிறத நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா கொசுவர்த்தி வச்சா எங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால தான் வாங்கியிருக்கோம். வாங்க பிரித்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது அந்த மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல சேஃப்டியாக அழகாக ஒட்டி அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மிஷின் தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. எலக்ட்ரிக் ஷாக் மஸ்கிட்டோ கில்லிங் லேம்ப். இது வேறு மீஷோ அப்புறம் அமேசானில் கிடைக்கும். நாங்கள் அமேசானில் தான் வாங்கினேன். ஆமாம், லைட் இப்படி தான் இருக்குது. எங்கேயோ தொங்க விட்டுருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாதிரி எல்லாம் கீழே வச்சுக்கலாம். ஆமாம், இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கணும். அப்போ தான் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன இதுக்கு ஒரு சின்ன சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜ் போட்டுக்கிட்டே அப்படியே வைக்கிற மாதிரி. ஆனால் என்ன, நமக்கு கரண்ட்டு இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி வேணும். எங்களுக்கு அது இல்லை. ஆனால் என்ன கொசு உள்ள மாட்டிக்கும்ல, அது எடுக்க தான் இப்படி எடுக்கிறதுக்கு என்ன இப்படி வைக்கலாம். இது இப்படி தொங்க விடலாம். ஏதாவது இருந்தால் தொங்க விடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதில் இப்படி வச்சுக்கலாம். இல்லையாது பார்க்க நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு மாட்டி வைப்போம். நைட்டு காலையில் உங்களுக்கு எடுத்து கொசு ஏதாவது மாட்டியிருக்கான்னு காமிக்கிறேன். ஏன்னா 1-2 கொசு தான் எங்கள் வீட்டில் இருக்குது. அதுதான் எங்களை ரொம்ப கடிக்குது. நம்ம கொசு ஒத்தி வச்சோன்னா ஒத்துக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா, ரொம்ப இருமல் வருது. அதனால தான் சரி இப்படி வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னுட்டு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லையே 2 மாடல் இருக்குது. ஒன்று நாங்கள் வச்சுருக்க மாதிரி, இன்னொன்று ஒரு டப்பா மாதிரி இருக்குது. 2 மாடலில் இருக்குது. எது வேணாலும் வாங்கிடுங்க. அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கணும். 306 ரூபா. குறையாவும் கிடைக்கலாம், சொல்ல முடியாது. பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி சார்ஜர் ஒயர் மாதிரி இப்படி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த சார்ஜர் உள்ள மண்டை இருக்குது பற்றிலா, இதை எடுத்து இந்த ஒயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருவ போகிறோம். சொருவிட்டோமா. இதில் ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, இந்த இது வந்து இப்படி தொங்கிட்டு நடக்கவும் முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வேணும். உங்கள் வீட்டிலலாம் இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கினா வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டாண்ட் இல்லைன்னா அப்படி சும்மா இப்படி தொங்கிட்டு நடக்க வேண்டியது. நாங்களும் இனிமேல் ஏதாவது வேற ஸ்டாண்டில் வைக்க ஒயர் பெருசாக இருந்தாலும் வைக்கலாம். ஒயரு குட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்படியும் இல்லை இது. அதனால இதில் ஒரு ஆணி மாதிரி ஏதாவது அடித்து தொங்க விடணும். ஏதாவது கிளிப் மாதிரி தொங்க விடணும். இப்போ இது கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஒன்றும் இல்லை இதில் சேஃப்டிக்கு. அதனால சும்மா இப்போதைக்கு இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத மட்டும் சுவிட்ச் போட்டு பார்த்துக்குவோம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி தான் லைட். ஆனால் இது யூஸ் பண்ணும்போது லைட்லாம் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் கொசு இந்த லைட்டு பார்த்துப்போம். இந்த லைட்டுக்கு வந்து தான் ஈர்த்து அது வந்து கரண்ட்டில் அடிப்பட்டு சாவுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி வைப்போம். நாளைக்கு இதில் கொசு மாட்டியிருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லை, நம்மளை கொசு கடிக்காமல் இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, டன். நாளைக்கு பார்ப்போம். இப்போ அது கூட நம்ம இன்னும் 2-3 பொருள் வீட்டுக்கு தேவையானது போட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டு. வீட்டுக்கு தேவையான மேட்டு பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எங்கள் பாப்பா. அதனால் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து 177 ரூபா. எப்படி ஒர்த்தான்னு பாருங்கள். நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்கு. சாஃப்டாக இருக்குது. அடுத்தாலே இப்போ ட்ரெண்டிங்கில் பூ மாடலில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று போட்டோம். நல்லா இருக்கு. நல்லா பெருசாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. கோலம் போட்ட மாதிரி இருக்கும் பார்க்க. நல்லா இருக்கும். வீட்டு வாசலில் மெயின் வாசலில் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் மெயின் கதவு திறந்தே வைக்கிறது கிடையாது. இங்கே தான் நாங்கள் சும்மா பாத்ரூம் அது இதுன்னு தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இருந்தாலும் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட்டு இது பார்த்தேன் சிரிப்பாக ஸ்ட்ராபெரி மாடலில் இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு என்னமோ நான் சிங்கி பண்ண தக்காளி மாதிரி இருக்கு. என்ன தக்காளி வந்திருக்கு, வெட்டி 2 வெட்டின தக்காளி வந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி மாதிரி இல்லை. இருந்தாலும் ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குங்கிறதுக்காக ஆசைக்காக போட்டோம்.
பரவாயில்லண்ணா. இதுவும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது. அடுத்தால லாஸ்ட் மேட் பாருங்க. இதெல்லாம் 156. ஒன்று 170 ரூபா, ஒன்று 156. ஒன்று வந்து இன்னும் அந்த ஸ்ட்ராபெரிக்குள்ளது எவ்வளோ தெரியல, மறந்துட்டேன். எல்லாமே 170 அவ்வளோக்குள்ளே தான், ரொம்ப கிடையாது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே எங்கள் சேனலில் ஷாப்புன்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ. இது மீஷோவில் ஆர்டர் போட்டோம், அது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டது. அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. கம்மி ரேட்டில் இருக்குது, நல்லாவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ரூமில் ஒரு சேர் போட்டு தான் வச்சுருக்கோம். ஏன்னா எட்டுக்கு அப்போ தான் கரெக்டாக லென்த்து கரெக்டாக இருக்குது. அதனால தான் நீங்களும் உங்களுக்கு வசதியாக ஏதாவது வந்து ஸ்டாண்ட் மாதிரி அடித்து அப்படி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படி ஒரு சேர் போட்டு உங்களுக்கு எட்டுற மாதிரி கரெக்டாக கீழே சுவிட்சு போட்டிருந்தா வசதியாக இருக்கும். ஓகே, நாளைக்கு பார்ப்போம் இது என்ன எப்படி. இப்போ காலையில் ஆகிட்டு கொசு எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு சேரில் தூக்கி வச்சுருந்ததை பார்த்துருப்பீங்க. அது பிறகு இந்த கட்டிலுக்கு இடையில ஒரு சுவிட்சு போட்டிருக்கிறதுனால அந்த கட்டிலுக்கு இடையிலையே ஏதாவது சொருவி உள்ளே வச்சிட்டோம். ஆனால் விடிய விடிய எரிஞ்சிருக்கு. எத்தனை கொசு வந்திருக்குன்னு மட்டும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணி பார்க்கலாம். விடிய விடிய 2 கொசை தான் பிடிச்சிருக்கு. இந்த மிஷினு என்னை பொறுத்தளவில் வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. ஏன்னா 300 கொடுத்து வாங்கி நம்மளுக்கு எப்படியும் வீட்டில் நிறைய கொசு இருக்கும். இது வந்து 2 கொசை தான் பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் எத்தனை கொசு இருந்துச்சுன்னு தெரில, 2 தான் பிடிச்சிருக்குது. சென்னை வாசிகள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா சென்னையில் தான் ஏகப்பட்ட கொசு இருக்கும். இது வந்து அவ்வளோவா இது இல்லை, வேஸ்ட்டு தான். ஆனால் ஊதுவத்திலாம் வச்சா ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் இது வாங்கினது. 300 ரூபா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான ஆன்லேயே வச்சுக்காங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா, பாய் பாய்.